சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பாஸ்கர். இன்றைய தலைப்பில் திருமணம்னா என்னென்னு பார்ப்போம். திருமணம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகும். அதில் ஆணோட ஜாதகத்தில் நம்ம திருமணத்துக்கு பார்க்க வேண்டிய கட்டம் 7ஆம் கட்டம், கலஸ்தரநாய கட்டம். சரிங்களா? அது சுக்கிரன் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவர் எங்கே இருக்காரு, 7ஆம் வீட்டுக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கலசர ஸ்தானத்துக்கு செவ்வாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னத்துக்கு எத்தனாவது வீடு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது திருமண ஸ்தானம், அதாவது ஜாதகத்தில் நல்ல பொறுத்து இருந்துச்சுனாவே சூப்பராக அவங்க வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது வரக்கூடிய பெரும்பான்மையான துன்பங்களை அவங்க நல்லா ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான அமைப்பு ஜாதக பொருத்தை பார்க்க போகிற நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த பொருத்தங்களை பற்றி பார்க்குறதா ஜாதகத்தில் திருமண பொருத்தம். அப்போது பொருத்தம் ஆண் ஜாதகத்தில் நம்ம கலஸ்தரகாரன் 7ஆம் வீடு 2ஆம் வீடு, அதுபோக சுகஸ்தானம் 4ஆம் வீடை பார்ப்போம். அப்போ 7ஆம் வீடையும் பார்ப்போம், ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, 8ஆம் வீடையும் பார்ப்போம். பெண்ணோட ஜாதத்துலையும் அதே மாதிரி தான், 2ஆம் வீடு 4ஆம் வீடு 8ஆம் வீடு. 8ஆம் வீடு பொண்ணோட ஜாதத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா ஆயுள் ஸ்தானம் வரக்கூடிய கணவரோட ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம திருமணத்திற்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப்போ 6ஆம் வீடு 9ஆம் வீடு பாக்கியமெல்லாம் எப்படிங்கிறப்ப மற்றெல்லாம் அந்த கலஸ்தர காரணத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிறது மூலியமாக தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நம்ம திருமணத்தை நடத்தி வைக்கிறோம்.